தாவேகா தலைவர் விஜய் கரூருக்கு சென்று ஆறுதல் தெரிவிக்காத கோபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பணத்தை திருப்பி அனுப்பி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஆறுதலை தான் எதிர்பார்த்தோமே தவிர பணத்தை இல்லை என கூறிய உயிரிழந்தவரின் மனைவி தங்களுக்கே தெரியாமல் குடும்ப பிரச்சனையை பயன்படுத்தி தனது கணவரின் அக்காவை தாவேகாவினர் அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டினார். அதுதான் சார், என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாம 3 பேர் எப்படி சார் போனாங்க? கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் நடந்து 1 மாதமாகிவிட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேகா சார்பில் வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வரவு வைக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவம் நடந்து 1 மாதம் ஆன நிலையில் அதே தேதியான நேற்று 27ஆம் தேதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வரவழைத்து தாவேகா தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்த 41 பேரின் 38 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை தவிர 37 குடும்பத்தினர் விஜயை சந்தித்ததாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரமேஷ் என்பவரின் மனைவி விஜய் கரூருக்கு நேரில் வந்து சந்திக்காத கோபத்தில் தாவேகா சார்பில் இழப்பீடாக அளித்த பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளார். எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிங்க? பேங்க் மூலியமா ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்போ நீ போய் சந்தித்து நீங்க என்ன கருதுறீங்க? இப்போ இத்தனை நாள் ஆச்சு. யார் கூட்டிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோங்க சார். கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியை சேர்ந்த உயிரிழந்தவரின் மனைவியும் தந்தையும் விஜயை சந்திக்க மறுத்த நிலையில் உயிரிழந்தவரின் அக்கா பூமதி அவரது கணவர் மற்றும் மற்றொரு உறவினரை தாவேகாவினர் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சென்றதே தனக்கு தெரியாது என்ற அவரது மனைவி அக்கம் பக்கத்தினர் கூறியும் மற்றும் டிவியில் பார்த்துமே தெரிந்து கொண்டதாக கூறினார். யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில் போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனால் எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. அவங்க போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போடணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு. டிவியில் பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும். இந்த மாதிரி அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பேரை தப்பாக உபயோகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சார். உயிரிழந்தவரின் அக்கா பூமதி குடும்பத்தினருக்கும் தங்களுக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாத பட்சத்தில் அவர்களை தாவேகாவினர் அழைத்து சென்றதாக ரமேஷின் மனைவி சங்கவி குற்றம் சாட்டினார். தங்களிடம் எந்த தகவலையும் தெரிவிக்காமல் அவர்களை அழைத்து சென்றதாகவும் அவர் ஆதங்கப்பட்டார். கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கேதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க பேரை உபயோகப்படுத்திருக்காங்க தவறான முறையில. அதுதான் சார், என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாம 3 பேர் எப்படி சார் போனாங்க? எனக்கே அது தெரியாது இல்லைங்க சார். ஏன்னா மீறி அவங்க எப்படி போறாங்க? ஒண்ணு அவங்களால இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், இந்த மாதிரி உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட்டு போயிருக்கணும். ஆனா எங்களுக்கு அவங்களுக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களை எதுக்கு கூட்டிட்டு கூட்டத்திற்கு சென்றுதான் தனது கணவனை இழந்ததாக கூறிய மனைவி மீண்டும் ஒரு கூட்டத்திற்கு செல்ல விருப்பமில்லை என விஜயை ஏன் சந்திக்க செல்லவில்லை என்ற காரணத்தை விளக்கினார். ஆறுதலை மட்டுமே எதிர்பார்த்ததாகவும் பணத்தை எதிர்பார்க்கவில்லை என்றதோடு விருப்பமில்லாமல் பணத்தை வங்கி கணக்கில் போட்டுவிட்டதாக வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிவித்தார். இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. சொல்லிருந்தாங்க நாங்கள் நேரில் வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு என் கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகல. மனைவி நானே செல்லாத பட்சத்தில் அவர்கள் எப்படி செல்லலாம் என கேள்வி எழுப்பிய சங்கவி குடும்ப பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பணத்தால் இறந்தவரின் உயிரை திருப்பிக் கொண்டு வர முடியாது என்ற சங்கவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாக குமுறினார். அவர் நேரில் எங்களுக்கு பெருசாக ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறத நான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு பணக்காசு பெருசு கிடையாது சார். பணக்காசு வச்சு இப்போ இறந்த நபரை திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரி எனக்கு எல்லாரும் நேரில் ஆறுதல் தெரிவிச்சு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நேரில் தெரிவிச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.